ஆஸ்துமா, வீசிங், மூச்சுத்திணறல் இதெல்லாம் வர்றதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, 5 எலிமெண்ட்ஸ் தியரி படி நம்மளுடைய ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய மண்ணீரலில் நீர்ச்சத்து அதாவது ஃப்ளூயிட் அதிகமாகும் போது இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸ்ப்ளீனில் இருந்து தான் லங்ஸுக்கு எனர்ஜி போகுது. அதனால் ஸ்ப்ளீனில் அதிகப்படியான நீர் தேங்கும் போது அங்கிருந்து வரக்கூடிய எனர்ஜியோடு சேர்ந்து இந்த நீரும் லங்ஸுக்கு கடத்தப்படுது. இதனால் ஏர் எலிமெண்ட்டான நுரையீரலையும் நீர்த்தன்மை அதிகரிக்குது. இதனால் நுரையீரலில் நீர் சேர்ந்து இருமல் வரும்போது வெள்ளை சளியாக வந்து வெளியேறுது. முக்கியமாக இரவு நேரத்தில் தூங்கும்போது இந்த சளி மூச்சு குழாயில் அடைச்சிக்குது. அதனால தான் மூச்சு குழாய் சுருங்கி மூச்சு விட முடியாமல் திக்குமுக்காடல் ஏற்படுது. பகல் நேரத்தில் நம்முடைய உடம்புக்கு பாடி ஹீட் கிடைக்கிறதுனால ஆஸ்துமாவோட தீவிரம் கொஞ்சம் குறையுது. ஆனால் இதை குணமாக்க ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எக்ஸஸ் ஃப்ளூயிடை நம்ம நீக்கி அதை கிட்னி அண்ட் யூரினல் பிளாடருக்கு அனுப்பணும். அதுக்கு உதவக்கூடிய ஒரு மேஜிக் புள்ளி தான் SP9, அதாவது ஸ்ப்ளீன் 9. இந்த அக்குபஞ்சர் புள்ளி ஃப்ளூயிட் டிடென்ஷனை தடுத்து ஆஸ்துமாவை சரி பண்ணும்.